என்னண்ணா எக்ஸசைஸ் பண்றேன் இப்படி இப்படி பண்ண வர? நான் கம்முன்னு தான் வந்தேன். என்ன ஒரு பையன் டிவில பார்த்தேன்னு சொன்னான். டிவில என்னவா வந்த? டிவில இப்படி இப்படி பண்ணுனாம அப்படி பண்ண சொன்னான். நான் என்னென்ன பண்ணுவேன் இப்ப? எது நீ ஹிப்ஹாப் மூமெண்ட் எல்லாம் போடுற? பள்ளி தேய்ச்சி விடணுமா? யாரு இந்த ஆன்ட்டியா? சரி ரவுண்டுல நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல கையா வச்சுக்கிட்டு சும்மா இருடா. தலைவர் பேசிட்டாரு. எங்கள் முதலமைச்சர் நல்லா பேசிட்டாரு. பேசுறதுக்கு கொஞ்சமே இல்லை. எல்லாம் தலைவருடைய முடிவு. தலைவர் என்ன சொல்றாரு அது செய்யக்கூடிய தொண்டன். எல்லா அடிப்படை வசதிகளை கீழே இறங்கி மேல போற எல்லா பிரச்சனையும் இருக்குது. கஞ்சா இருக்குது, எல்லாமே இருக்கு. இல்லாதது ஒன்றும் இல்லை. குளத்தூர்ல எல்லாமே இருக்கு. சூப்பர். நீங்களே பார்த்து வெளியிடுங்க. போட்டி போடுங்க, நீங்க போடுங்க. ஒரு லட்சியத்தோட என்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டே இருக்கேன். அதுல யாருமே என் கிட்ட நெருங்க முடியாது மாமா. எப்படி நெருங்க முடியும்? இப்படி கப்படிச்சா எப்படி நெருங்க முடியும்? அண்ணாந்தி பார்த்தா வானம், பூஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. సోఫా అంటే మామూలు సోఫా కాదన్నా, అది చాలా కాస్ట్లీ సోఫా. 25 కోట్ల రూపాయల సోఫా అది. మొత్తం స్టేటే కావాలా? வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர் கபி கபி மேரா தில் மே. ஐயோ இவன் என்ன ஜென்மம்! சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ரெண்டுல ஒண்ணு தொடு. ஏய் என்ன நீ பண்ண போற வேலை? ரெண்டு விரல என்ன வச்சிருந்த? ஒண்ணு நீதி நேர்ம நியாயம். அப்ப ரெண்டாவது அடி போத குத்து. நான் தொட்டது ரெண்டாவது பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? தாவேகா என்ற ஒரு கட்சியை விஜய் ஆரம்பிப்பதற்கு முன்பே ராதன் பண்டிட் அவர் அவர் கணித்து கொடுத்த பல்வேறு நாட்கள், அதன் அடிப்படையிலேயே அவருடைய கட்சி செயல்பாடுகள் இருந்த நிலையில் தற்போது முதல்வரின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்தியாவை திரும்ப பார்க்க வச்சிருவார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டாம்ப்ல 41 பேர் இறந்துறாங்க இந்த கூட்ட நெரிசல்ல. இன்னைக்கு சைனா நியூஸ் பேப்பர்ஸ்ல அதெல்லாம் ஃபிளாஷ் ஆயிருக்குது. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல்லா நியூஸ் பேப்பர்ஸ்ல தான் ஃபிளாஷ் ஆயிருக்கு. எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரோட கவனம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நடிகர் போய் பார்த்து இத்தனை பேர் செத்து போயிட்டான்னு இருக்காது. எப்படி இருக்குன்னா, நடிகரை போய் இவ்வளவு பேர் பார்த்தாங்களா? ஸோ அவ்வளோ கிரேஸ் இருந்துச்சான் தான் எல்லாம் யோசிப்பாங்க. வர வச்சு கொண்டுட்டாங்க யாரும் நினைக்க மாட்டாங்க. தர்மத்துக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். ஸோ அவ்வளோ கிரேஸ் இருந்துச்சான் தான் எல்லாம் யோசிப்பாங்க. வர வச்சு கொண்டுட்டாங்க யாரும் நினைக்க மாட்டாங்க. வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசம் போயிருமா? ஓவரா ரீட் அடிக்கிற குடு.
அண்ணனுக்கு வந்திருக்கிறது. இப்ப ஹார்ட் அட்டாக் வரும் டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த காலத்தை எப்படி தாண்டி வர்றதுன்னு உங்களுக்கு நான் வழிகாட்டிடுவேன். கண்டிப்பா நோய்கள்லேருந்து ஜோதிட முறையில எளிதா தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் உலக பொருளாதார வல்லுநர், நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை எஸ்தர் டஃப்லோ அவர்கள் தலைமையில ஒரு பொருளாதார குழுவை அமைத்தார் பொருளாதார வளர்ச்சிக்காக. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப தற்போதைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் ராதன் ரிக்கி பண்டிட் அவர்களை முதலமைச்சருடைய சிறப்பு அதிகாரியாக அரசு பொறுப்பில் நியமித்திருக்கிறார். இதற்கு பெயர்தான் மாற்றமா? ஏடா இவ்வளவு பச்சிக்கிறிய? சயின்ஸ் உலகத்துல, கம்ப்யூட்டர் காலத்துல ஜோசியெல்லாம் நம்பி இருப்பேன். அவன் தான் சொல்றான், உனக்கு அறிவில எப்பந்தான் நீ எல்லாம் திருந்தா போறியா? கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு வச்சிருவேன். ராதன் பண்டிட்டுக்கு அரசு பதவி வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக செயல்படுவார் என ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. செயல்படுவார் என ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ரெண்டா தான் இருக்கணும். ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச், இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ். இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ, இதுக்கு எதிராக பேசுறவங்களை கெஸ்டா கூப்பிடுறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். எமோஷனல் ஆகாத சிவாஜி, இவங்களையெல்லாம் நம்ம பகச்சிக்கவே கூடாது. இவன் ஃப்ராடா மாமா. ஆனா இது ஒரு கெட்டவன் கைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனை ஒரு அரசாங்கமே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் ஜெயிச்சுட்டே தான் இருப்பான். ஒரு கெட்டவன் இந்த தியானத்தை, நான் சொல்லித்தர தியானத்தை தெரிந்து கொண்டால் அவனை ஜெயிக்கவே முடியாது. இருக்குமோ ஒருவேளை, இருக்குமோ ஒருவேளை, இருக்குமோ என்ன ஒருவேளை இருக்குமோ சிலுமிக்கிட்டே தெரியல. என்ன விஷயம்? ஒருவேளை இருக்குமோ டவுட்டா இருக்கு. அப்ப என்னுடைய ஐடியா, உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரி உங்களுடைய வெற்றியில 10% நீங்க எனக்கு கொடுக்கறதா இருந்தா தான் சொல்லி தருவேன். வெற்றியில 10% நீங்க எனக்கு கொடுக்கறதா இருந்தா தான் சொல்லி தருவேன். ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்கும். நல்லா இருப்பேன். உங்களை 10 மடங்கு 15 மடங்கு நான் ஏன் ஜெயிக்க வைக்கணும்? நான் உங்களுடைய ஆல்மோஸ்ட் லைஃப் லாங் உங்களோட டிராவல் பண்ண போறேன். உங்களுடைய மென்டரா, உங்களுடைய குரு மாதிரி, உங்களுடைய அண்ணன் மாதிரி, உங்க அப்பா மாதிரி பியூட்டிஃபுல்லா டிராவல் பண்ண போறேன். உனக்கு என்ன வேணும்? கீழே உட்காந்துட்டு கலாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா? சிவப்பு காய் போது, கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகம் மூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீட்டுல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா? நான் சொல்றது கேளுங்க. பேசுற நீ கந்து கந்தா வந்து காக்காய் போட்டுருவோம் மகளே. 2 நாளைக்கு வீட்டு கோவம் வரக்கூடாது. அப்படி அடிக்கிறது. நான் ஆம்பளை 1000 சின்ன வீடு வச்சுப்பேன். குத்து போடுவாங்களா? குத்தி மரியாதை நடத்துக்க. பிச்சு போடுவேன் பிச்சு. என்னங்கடா இங்க கூட்டம்? எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க. பிரச்சனை இல்லை. ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக
அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல. எந்த வழியுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள்? என்ன வரலாற்றை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. எங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேக்குறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட் உடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை என்னென்னமோ பண்றாங்கப்பா. நான் வேஸ்ட் பண்ணானு ஒண்ணும் தெரியல, ஒண்ணும் வரல, ஒண்ணுமே கத்துக்கலப்பா நானு. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? கட்டுவீங்க உடம்பு பூரா கீறி புண்ணாக்கி வச்சிருக்காங்க. நெஞ்சில வம்மா வச்சுட்டு அலையிறேன். கத்தாதடா. இப்படி எம்எல்ஏக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் அளித்துள்ள போலி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. பெரும்பான்மையும் இல்லாத, அரசியல்ல அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்ல. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. 2-3 நாளா பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப நெகட்டிவாவே வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் உனக்குள் ஏற்படும் மாற்றங்கள் தானடா எனக்கு கலக்கம் தருகிறது. என்னதாயே செய்வது? நாடாளும் அரசன் என்றால் சும்மாவா? ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. போடா போடா. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2ஆ பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சிகப்பு காய் போகுது, கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சி, புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தத இதுவரைக்கும் இந்தியாவில யாருமே பார்த்தது கிடையாது. இத பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேக்குறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே,
இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி. அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட் உடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி அப்படின்னு சொன்னீங்கல சாரு. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாகட்டும், கடைசி நேரத்தில் கூட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி அமைப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்த போதும் நாங்களும் சென்று அவர்களுடன் கூட்டணி வைத்தால் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொன்னபோது சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லத்திய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா. இல்லனே அப்படிலாம் பேச வச்சிடாதீங்க. உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சு சொல்றேன்ல. மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொன்னபோது நீங்கள் எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிவிட்டு எனக்கு தெரியும் நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. ஓஹோ, வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவன வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். எனக்கு தெரியும். உனக்கு என்னப்பா தம்பி தெரியும்? உனக்கு எனக்கு தெரியும். நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் போங்கள். 200 தொகுதியில நாம் வெற்றி பெறுகிறோம். இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதே எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவன் இவன் ஏடா உடம்பு பேசணும், அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தா சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல.